கடந்த சில நாட்களுக்கு முன்பாக ஒரு பிரதர் வந்து என்ன சந்திக்க வரும்போது ஒரு காணிக்கை கொடுத்துட்டு ஒரு சாட்சியை சொன்னார். போன லாக்டவுன்ல 60 டன்னு பொருளை வந்து அவருடைய கம்பெனில கொண்டு வந்து இறக்கிட்டாங்களாமா. 60 டன். உடனே இவர் போன் பண்ணி அந்த கம்பெனிக்கு போன் பண்ணி கேட்டாராமா, எப்பா என்னப்பா பண்ணிட்டு இருக்கீங்க, 60 டன் பொருளை கொண்டு இறக்கி வச்சிருக்கீங்க, என்கிட்ட பணம் கொடுக்கறதுக்கு ஒரு பணமும் இல்ல, என்னால இப்ப கொடுக்க முடியாதுங்க. உடனே அந்த கம்பெனிக்காரர் சொன்னாராமா, ஒண்ணுமே பிரச்சனை இல்லை சார், 6 மந்த் டைம் கொடுக்குறேன் சார், 6 மாசம், நீங்க 6 மாசம் தாண்டி நீங்க பணம் கொடுத்தா போதும் அப்படின்னு. உடனே இவர் நினைச்சாராமா, சரி 6 மாசம் நமக்கு டைம் கொடுக்குறாங்களே, குடோன் மாதிரி சும்மா இருந்தா இருந்துட்டு போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டாராமா. திடீர்னு பாத்தீங்கன்னா லாக்டவுன். அந்த லாக்டவுன்ல அந்த கவர்மெண்ட் பெங்களூர்ல அவர் இருக்காரு, மும்பைல இருக்காரு. மும்பைல வந்து இந்த ஆக்சிஜன் எல்லாம் பற்றாக்குறை இருந்துச்சு பாருங்க. அவருடைய கம்பெனி ஒரு 10 கம்பெனிக்கு வந்து லாக்டவுன்ல வேலை செய்யறதுக்கு பர்மிஷன் கொடுத்தாங்க. அதுல இவருடைய ஒரு கம்பெனி. அவர் சொல்லும் போது சொல்றாரு, பாஸ்டர் என் லைஃப்ல 25 வருஷமா இந்த தொழில் நடத்துறேன், ஆனா லாக்டவுன்ல ஆண்டவர் என்ன 10 முறை ஆசீர்வதிச்சாரு திரும்பி திரும்பி. யாருடைய குடோன்லயும் பொருள் இல்ல, வேலை செய்யறதுக்கு ஆள் இருக்காங்க ஆனா பொருள் இல்ல. ஏன் குடோன்ல பொருள் நிரம்பி வழியுது. 60 டன். 60 டன். நிறைய பேரு அந்த கொரோனா டைம் வேலைக்காரங்களுக்கு சம்பளத்தை நிப்பாட்டிட்டாங்க. ஆனா நான் வந்து 2 சம்பளம் கொடுத்தேன். 10,000 ரூபாய்க்கெல்லாம் 20,000, 20,000 உள்ளவங்கெல்லாம் 40,000, 50,000 உள்ளவங்கெல்லாம் 1,00,000 டபுள் சம்பளம் கொடுத்தாராம். அவங்க கம்பெனி ராத்திரி பகலா ஓடிட்டே இருந்துச்சாமா. அந்த லாக்டவுன்ல அந்த 1 இயர்ல ஆண்டவர் என்ன ஓட்டி எட்டாத உயரத்துக்கு கொண்டு போயிட்டாரு. என்னை விட 10 மடங்கு வேகமா ஓடுறவங்க எல்லாம் இன்னைக்கு 10 மடங்கு பின்னாடி ஓடுற அளவுக்கு கர்த்தர் என்ன ஒரே வருஷத்துல முன்னாடி வச்சாருன்னு சொன்னார். ஏன் அப்படின்னா அவர் ரொம்ப ஜெபிக்கிற மனுஷன். அப்போ இன்றைக்கு இந்த ஜெபத்துல இருக்கிற ஆண்டவருடைய பிள்ளையே, உங்கள் தேவை எவ்வளவு பெருசுன்னு எனக்கு தெரியாது. உங்க கண்ணு ஒருவேளை மனுஷனை பார்த்து ஏமாந்து போயிருக்கலாம். உங்க முன்னாடி இருக்கிற சூழ்நிலையை பார்த்து ஏமாந்து போயிருக்கலாம். அவங்க பேசக்கூடாதா, இவங்க பேசக்கூடாதா, இவங்க செய்யக்கூடாதான்னு ஏமாந்து வந்திருக்கலாம். ஆனா ஆண்டவர் இன்னைக்கு பேசுறாரு, உன் கண்ணு எப்படிப்பட்ட உனக்கு கண்ணு வேணும் அப்படின்னா, கர்த்தரையே பார்க்கிற கண்ணு. ஹல்லேலூயா. உன் கண்ணு மேல கையை வச்சு சொல்லுங்க, ஆண்டவரே என் கண்கள் மனிதர்களை பார்க்காத கண்கள், உங்களை பார்க்கிற கண்கள் எனக்கு வேணும் சொல்லுங்க. எல்லாரும் சொல்லுங்க, ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம், உம்மை பார்க்கிற கண்கள், உம்மை பார்க்கிற கண்கள், உம்மை பார்க்கிற கண்கள்.